தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடையில் பதநீரில் சர்க்கரை கலந்து போலி கருப்பட்டி தயாரித்து கடந்த 6 ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பில் ஈடுபட்ட 5 வியாபாரிகளுக்கு நெல்லை ஜிஎஸ்டி அதிகாரிகள் 38 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கடந்த 6 ஆண்டுகளாக உடன்குடி கருப்பட்டியில் சர்க்கரை கலந்து விற்று வரி ஏய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட 5 வியாபாரிகளுக்கு 38 கோடி ரூபாய் அபராதம் விதித்து ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகத்தரு என்று அழைக்கப்படும் பனைமரத்தில் இருந்து கிடைக்கப்பெறும் பதநீரை காய்ச்சி கருப்பட்டி தயாரிக்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பகுதியில் தயாரிக்கப்படும் கருப்பட்டிக்கு விசேஷ புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இதனால் உடன்குடி பகுதியில் பலரும் பனை தொழிலில் ஆர்வமுடன் ஈடுபட்டு கருப்பட்டி தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். பனை தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பதநீரில் இருந்து நேரடியாக தயாரிக்கப்படும் அசல் கருப்பட்டி மற்றும் கற்கண்டு ஆகியவற்றுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விலக்கு அளித்துள்ளது. எனினும் அவற்றை வணிக ரீதியாக கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யும் போது 5% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. பதநீரில் 75%த்திற்கும் அதிகமாக சர்க்கரை கலந்து கருப்பட்டி, கற்கண்டு போன்றவை தயாரித்தால் அவற்றிற்கு 18% வரி விதிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்திலேயே உடன்குடி பகுதியில்தான் சர்க்கரை மூட்டைகளை வியாபாரிகள் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் கொள்முதல் செய்வதாக நெல்லை ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் உடன்குடி பகுதியில் தீவிர ஆய்வு நடத்தியுள்ளனர். இந்த ஆய்வில் உடன்குடி பகுதியில் கடந்த சில வாரங்களில் மட்டும் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்க்கரை மூட்டைகளை வியாபாரிகள் கொள்முதல் செய்வது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பதநீரில் 60 முதல் 70% வரை சர்க்கரை கலந்து கருப்பட்டி தயாரித்து அதனை ஒரிஜினல் கருப்பட்டி என்று கூறி 6 கோடி ரூபாய் வரை விற்று மோசடி ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. சர்க்கரை கலந்து தயாரிக்கப்பட்ட கருப்பட்டிக்கு 18% ஜிஎஸ்டி செலுத்தாமல் அசல் கருப்பட்டி என கூறி வெறும் 5% வரியை மட்டுமே செலுத்தி கடந்த 6 ஆண்டுகளாக பல்வேறு முறைகேடுகளை செய்து ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது.